சார் வணக்கம். வணக்கம் சார், இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி 8.2% வாக்குகளை பெற்றிருக்காங்க. ஸோ இப்போ ஏறக்குறைய 108 பேர் நாம் தமிழரோட ஓட்டர்ஸாக தமிழ்நாட்டில் இருக்காங்க. அந்த கட்சியை பொறுத்தளவில் இது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ் அவங்களுக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அடுத்த சீக்கிரமாக விஜய் அவர்கள் ஃபுல்லாக ஒரு அரசியலில் இறங்கி வேலை பண்ண போகிறார் அப்படின்ற விஷயங்களையும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ டிவிகே கட்சியும் இனி ஆக்டிவ் ஆக போகுது. இனி வரும் நாட்களில் நம்ம அதையும் எதிர்பார்க்கலாம். அவங்க ஒரு பெரிய ஒரு நியூஸ் மேக்கர்ஸாக இருக்க போகிறாங்க. நிறைய நியூஸ்லாம் அதை சுற்றி வரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு விஷயங்களும் பேரலாக நடந்துட்டு இருக்கும் போது, மூணாவதாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ரெண்டு கட்சிகளும் சேர்ந்து 2026 எலெக்ஷன்ஸை கண்டெஸ்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் அது எழுப்பியிருக்கு. ஒரு அலைன்ஸ் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு இடையே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சீமான் விஜய் ரெண்டு பேரும் சேருவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. சீமான் அவர்கள் பேசின அந்த ப்ரெஸ் மீட், இந்த விஷயங்கள்லாம் அதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணியிருக்கு. உங்களோட பார்வை என்ன, இதை எப்படி பார்க்குறீங்க? சீமான் அவர்கள் விஜயோட போவாரான்றது இப்போ ரொம்ப ப்ரிமச்சூர்டான கொஸ்டின். 2 வருஷம் இருக்குது அசம்பிளி எலெக்ஷனுக்கு. சரி, 1 day இஸ் அ லாங் பீரியட் இன் பாலிடிக்ஸ்னுவாங்க உங்களுக்கு. விஜய் இந்த மாதம்தான் அவரோட பிறந்த நாள் வருது. ஒரு அசம்பிளி எலெக்ஷனுக்கு தான் நான் வருவேன், பார்லிமெண்ட்டுக்கு வர மாட்டேன்னு கட்சி ஆரம்பிக்கும் போதே அனௌன்ஸ் பண்ணிவிட்டு உடனே இதில் சபாட்டிக்கலில் போயிட்டார். கட்சி ஆரம்பித்து உடனே லீவில் போன ஒரே அரசியல் தலைவர் அவராக தான் இருப்பார். அவரோட பாலிடிக்ஸ் என்னன்னு நமக்கு இன்னமும் தெரியல. அவர் வந்த பிறகு தான் அதை நம்ம சொல்ல முடியும். வேற சீமானுக்கு சாலிடான பாலிடிக்ஸ் இருக்குது. அக்ரெசிவாக அவருக்கு இஷ்யூஸில் ஸ்டாண்ட் இருக்குது சீமானுக்கு. சீமானும் விஜயும் சேர்றதுன்றது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இயலாத காரியம் மாதிரி தான் தோணுது. ஏன்னா சீமானுக்கு இருக்கக்கூடிய அந்த தமிழ் நேஷ்னலிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவ், அந்த இது எல்லாம் உங்களுக்கு விஜய்க்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் குறைவு. விஜயோட வாக்கு வங்கி என்பது ரொம்ப ஜனரஞ்சகமானதாகவும், திமுக அண்ணா திமுகலேருந்து பிடிக்காதவங்க, சீமானுக்கும் அப்படி பிடிக்காதவங்க தான். ஆனால் விஜய்க்கு வரக்கூடியவர்கள் ரொம்ப ஜனரஞ்சகமான அளவில் இந்த 2 கட்சியும் வேணாம், 2 திராவிட கட்சியும் எனக்கு வேணாம், காங்கிரஸும் வேணாம், பிஜேபியும் வேணாம், குறிப்பாக 2 திராவிட கட்சியும் வேணாம், திமுகவும் வேணாம், அண்ணா திமுகவும் வேணான்னு அக்ரெசிவாக சொல்லக்கூடியவங்க தான் விஜயோட ஆதரவாளர்கள். அவங்க சீமானோட நாம் தமிழரோட ஜெல்லாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் குறைவு. பட் சீமானுக்கு அப்படி ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், விருப்பம் இருப்பதாகத்தான் இப்பொழுது தெரிகிறது. விஜய் என்ன நினைக்கிறாருன்னு அவர் ஸ்டாண்ட் எடுத்த பிறகு தான் நமக்கு தெரியும். ஏன்னா எந்த இஷ்யூலையுமே அவருக்கு இது வரைக்கும் எந்த ஸ்டாண்டும் கிடையாது. அவர் ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு, செகண்ட் ரேங்க் வாங்கினவங்களுக்கு நோட் புக் கொடுக்கறது, ஜாமெண்ட்ரி பாக்ஸ் கொடுக்கறது, அப்புறம் நலத்திட்ட உதவிகள் செய்கிறது, இந்த மாதிரியான என்ஜிஓ பாலிட்டிக்ஸாக தான் அது இருக்குது. அல்லது பர்சனலிஸ்ட் பாலிட்டிக்ஸ். இப்போ குவைத்தில் ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் தமிழர்கள் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கிறதுன்றது இருக்குது. அதிகபட்சம் அவர் நிதி உதவி கூட செய்யலாம். அதை தாண்டி அங்கே பாலிட்டிக்ஸ் என்ன இருக்குது? வேறு சீமான் எல்லா இஷ்யூலையுமே அவருக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாண்டு இருக்குது. ஆக இவங்க ஒன்றா சேர்றதுன்றது வாக்கு வங்கி அளவிலே அது ஜெல்லாகுமான்னு தெரியல. ரெண்டாவது, 2 தனிநபர்கள் என்கின்ற முறையில், 2 தனி மனித ஆளுமைகள் என்கின்ற முறையில் ஒரு வரையில் 2 கத்தி இருக்க முடியாது. கிட்டத்தட்ட இது பிலாங் டு சேம் ப்ரொஃபஷன். அண்ட் 2 பேருமே மாற்று அரசியலை முன்வைக்கக்கூடியவர்கள். அது விளங்காமல் போகுதுன்றது வேறு விஷயம். அது எத்தகையது ஒரு மாற்று அரசியல்ன்றதும் வேறு விஷயம். பட் டிஎம்கேவும் வேணாம், ஏடிஎம்கேவும் வேணாம்னு சொல்லக்கூடியவர்கள் வராங்கன்னா, அவங்க அப்படி வரக்கூடியவர்கள் அவங்க 2 பேர் ஒன்றா சேர்றதுன்றது அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு எனக்கு தெரியல. ஆகவே இந்த விஜய் அண்ட் சீமான் சேருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று தான் எனக்கு படுகிறது. டிவிகேவை பொறுத்தளவில் யார் அவங்களுக்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக ஏடிஎம்கே, டிஎம்கே 2 பேர் மேலேயும் நம்பிக்கை இல்லாத வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி நாம் தமிழரோட வாக்காளர்களும் அவங்க தான் என்டிகேக்கும் வாக்களிக்க போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு வகையில் நல்ல அலைன்ஸுக்கான ஸ்கோப் இருக்குது. 2 பேருமே இந்த சிஸ்டம் மேலே நம்பிக்கை இல்லாத வாக்காளர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது 2 பேரும் சேர்ந்தா நல்லது தானே? டிஎம்கே 2 பேருக்கும் நோக்கங்கள் வேறு இல்லை. சீமானுக்கு இத்தனை நாள் கட்சி நடத்திட்டு நாளைக்கு ஆட்சி அமையறதுக்கும், ஆட்சியில் ஒரு முக்கியமான பங்கு வகிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும்போது அப்படின்ற அவர் நம்புகிறார். அதை அவர் விஜய்க்கு விட்டு கொடுக்க மாட்டார். விஜய் முதலமைச்சர் கனவுலேயே மதுக்கிறார். வந்தோடனே டைரெக்டாக முதலமைச்சர் ஆகணுன்றது தான் அவரோட ஆசை. எப்படி ஒரு உரையில், நான் தான் சொல்லுவேன், ஒரு உரையில் 2 கத்தி எப்படி இருக்க முடியும்? ஐடென்டிக்கல் வியூ பாயிண்ட் இருக்க 2 பேர் ஒரு ப்ராமினென்ட் ரூலிங் பார்ட்டி எதிர்த்து ஃபைட் பண்ணுறதுன்றது கஷ்டமான காரியம். ஏன்னா அங்கே கிளாஷ் ஆஃப் ஈகோஸ் இருக்கும் உங்களுக்கு.
ரெண்டாவது, இந்த கட்சிகள் எல்லாமே பெரிய அளவில் ஒன்று சித்தாந்த ரீதியாக இயங்குகிற கட்சிகள் கிடையாது. சீமானுக்காவது ஒரு கொள்கை கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது. நிச்சயமாக அவரோட தமிழ் நேஷனலிசம்ன்றது சில ஷார்ட் கமிங்ஸ் இருந்தாலும் அவருக்கு சில பாலிசி சில பாலிசிஸ் இருக்குது. அவருக்கு உண்மையிலே வந்து அவருக்கு ஒரு சித்தாந்தம் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ப்ராடாக பேசும்போது, ப்ராட்லி ஸ்பீக்கிங். விஜய்க்கு என்ன இருக்குது? அம்பேத்கரை படிங்க, வள்ளுவரை படிங்க, பெரியாரை படிங்கன்னு சொல்கிறது அது என்ன பாலிசி? அது கலைஞர் வந்து அவர் எழுதி அவர் படித்தார். நீங்கள் மற்றவங்கள படிங்கன்னா உங்கள் கான்ட்ரிபியூஷனாக நீங்கள் படிச்சிங்களான்னு கேள்வி வரும்ல. 12 மணி நேரம் நின்று சுழல் கோப்பை கொடுக்கறது தகுதி கிடையாது உங்களுக்கு, மாணவர்களுக்கு. இந்த இப்போ பிறந்தநாள் வரப்போது கொடுக்க போகிறாரு. பாலிட்டிக்ஸ் என்ன? என்ஜிஓ ஆக்டிவிட்டீஸ் cannot be பாலிட்டிக்ஸ். அது எல்லாம் பண்ணுறான் உங்களுக்கு. தனிப்பட்ட முறையில் எவ்வளோ ஆண்டர்பிரினியர்ஸ் இருக்காங்க. சொத்தில் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நான் வந்து அனாத ஆசிரமத்துக்கு எழுதி வைக்கிறேன், கல்லூரிகள் கட்டுறதுக்கும் பெண்கள் பாடசாலைக்கும் நான் கொடுக்குறேன்னு சொல்கிறவன் எவ்வளோ பேர் இருக்கான். மருத்துவமனை கட்டுறேன்னு இந்த லேப் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஜெயின்ஸ் நடத்தக்கூடிய ஹாஸ்பிட்டல்ஸ் லேப் எல்லாம் வந்து கமர்ஷியல் ரெண்டில் 1/3 தான் இருக்கும். அது பட் அவங்க அரசியல் கட்சி நடத்த முடியுமா? அந்த கதை தான் இது. வாட் இஸ் ஒரு பாலிடிக்ஸ்? இப்போ என்டிகே பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்கிறேன். சில நேரங்களில் அரசியல் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்கள் ஐடியாலஜியை லைட்டாக காம்ப்ரமைஸ் பண்ணலாம், ஸ்ட்ராட்டஜிக்கலாக சில வெற்றிகளை பெறுவதற்காக சில நேரங்களில் சில இடங்களில் ஐடியாலஜியை கொஞ்சமாக காம்ப்ரமைஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ விஜய்க்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் நான் எப்படி பார்க்குறேன்னா, ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் அவர் கண்டெஸ்ட் பண்ணுறாருல, அப்போ ஒரு பெரிய நியூஸாக வருவார். விஜயகாந்த் எப்படி ஒரு பெரிய இம்பாக்ட் அந்த ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் ஏற்படுத்தினாரோ அதே மாதிரியான இம்பாக்டை விஜயும் ஏற்படுத்த போகிறார். அந்த எலெக்ஷனில் இஃப் இன்கேஸ் என்டிகேனால அவங்களோட சேர்ந்து பயணிக்க முடிஞ்சதுன்னா அவருக்கு விஜய் கிடைக்கக்கூடிய அந்த புகழ் வெளிச்சத்தை கொஞ்சம் இவங்களும் கொஞ்சம் லைட்டாக அந்த பெனிஃபிட்ஸை இவங்களும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் என்னோட நம்பிக்கை என்னன்னா, விஜய்னால பெருசாக ட்ராவல் பண்ண முடியாதுன்றதான் நான் யோசிக்கிறேன். நீங்கள் சொன்ன மாதிரி ஐடியாலஜி இல்லை, பெரிய கிளாரிட்டி பொலிட்டிக்கலாக இல்லை, இந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த நெக்ஸ்ட் எலெக்ஷனில் மட்டும் அவர் டிவிக்கு ட்ராவல் பண்ணாருன்னா மேபி ஒரு ஜம்ப் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எப்படி பார்க்கலாம்? அதுதான் அதில் இருக்க ஒரு டேஞ்சர் என்னன்னா, பாலிடிக்ஸில் சம்டைம்ஸ் 4 + 4 8 ஆகாது, 4 + 4 6 ஆகும், 5 ஆகும், 0 கூட ஆகிடும். கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகலைன்னா மேக்ஸ் ஒர்க் அவுட் ஆகாது. ஏஏபி அதான் நடந்தது. சரியான உதாரணம். ரிவர்ஸில் டர்ன் ஆகிடுச்சு இல்லைங்க. 7 சீட்டு வாஷ் அவுட்டு. பஞ்சாபில் வந்து 7 சீட்டு காங்கிரஸ், 3 ஆம் ஆத்மி அடிக்கிறான். இந்த எலெக்ஷனில் எல்லாருமே மறந்துட்டாங்கல்ல. சில கட்சிகள் காம்ப்ரமைஸ் பண்ணால் மக்கள் ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இங்கே திமுக ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும்? சைபர் ஆகும். அதுதான் டெல்லியில் நடந்திருக்கு. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் போல பாட்டு. இன்ஃபேக்ட் தே ஆர் மோர் அலைன்ட் வித் பிஜேபி, நாட் வித் காங்கிரஸ். 2011 இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன்லேருந்து வெளியில் வந்து 12 கட்சி ஆரம்பிக்கும் போது 12-13 சப்கோ சோர் ஹேன்றது தான் அவ்வளோ பெரிய லாஃப்டி வேர்ட்ஸ் தான் கெஜ்ரிவாலோட வேர்ட்ஸ். எல்லாம் திருடன். அப்போ மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டர். சப்கோ சோர் ஹே, எல்லாம் திருடன். மன்மோகன் சிங் திருடன், சோனியா காந்தி திருடன், சிதம்பரம் திருடன். ஒரு 10 பேர் லிஸ்ட்டை போட்டு எல்லாம் திருடன். சப்கோ சோர் ஹேன்றது தான் அவரோட ஃபேமஸ் வேர்ட்ஸ். இன்றைக்கி அதே சார்ஜஸில் அவர் ஜெயிலில் இருக்கார். எப்படிங்க ஒரு சிட்டிங் சிஎம் மாடல் கோட் ஆஃப் கான்டக்ட் வந்த பிறகு அரெஸ்ட் பண்ணி உள்ள தூக்கி போடுறாங்க? 7 சீட்டு ஜெயிக்குது பிஜேபின்னா. காங்கிரஸோட போனதை ஆம் ஆத்மி கட்சி, பிஜேபி மேலே எவ்வளோ தான் கோவம் இருந்தாலும் காங்கிரஸோட ஆம் ஆத்மி போனதை ஆவரேஜ் ஆம் ஆத்மி கேடர் ஒப்புக்கலை. அந்த மாதிரி தான் விஜய் சீமான் விஷயத்துலலாம் நீங்கள் வந்து 2 பேருமே மாற்றத்துக்காக போராடுறாங்க. 2 பேருடைய எய்ம்ஸ் அண்டு பாலிசிஸ் வந்து உங்களுக்கு வந்து வேறையாக தான் இருக்குது. சீமானோட அக்ரெசிவ் ஸ்டாண்ட் ஆன் தமிழ் நேஷனலிசம் அண்ட் லிங்குஸ்டிக் இஷ்யூஸ், ஸ்ரீலங்கன் தமிழ் இஷ்யூஸ், இதெல்லாம் விஜயோட ஜெல் ஆக முடியாதுங்க. அவர் என்ன ஸ்டாண்டுன்னே உங்களுக்கு தெரியாது. அவர் எப்படி நீங்கள் எடை போடுவீங்க? அவரை பற்றி எந்த கருத்தை நீங்கள் சொல்லுவீங்க? நல்லதோ கெட்டதோ எதுவுமே விஜய் பற்றி இப்போ நம்ம பேச முடியாது. எந்த இஷ்யூவில் அவருக்கு என்ன ஸ்டாண்ட் இருக்குது சொல்லுங்கள்? 10ஆம் கிளாஸ் பசங்களுக்கும் 12ஆம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கும் ஜாமெண்ட்ரி பாக்ஸும் புக்கு கொடுக்குறது அது பாலிடிக்ஸு இல்லை? இலவச சட்ட மையம்னு வச்சுட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு நான் அது பாலிடிக்ஸு. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கு 10 பேருக்கு நான் செக் வாங்கி கொடுத்தேன், அது அரசியல். அது எல்லாம் பண்ணுறான். எல்லா கட்சியிலும் அதுக்குன்னு ஒரு விங்கு இருக்குது, எல்லோரும் பண்ணுறான். அது பாலிடிக்ஸ் என்ன? நீ என்ன பிஜேபி எதிர்க்க போறியா? ஆதரிக்க போறியா? கூட்டாட்சி தத்துவத்தை பற்றி உன் கருத்து என்ன? ஜிஎஸ்டி பற்றி என்ன சொல்ல வர? மாநிலங்களுக்கான அதிக உரிமையை பற்றி உன் பாயிண்ட் என்ன? நீட் தேர்வு போன்றவை வேணுமா வேணாமா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நீட் மட்டுமே இல்லை, மாநிலத்தை பாதிக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்குது. பொருளாதார இடஒதுக்கீடு வேணுமா வேணாமா? சாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா தேவையில்லையா? ப்ரெஸ்ஸிங் இஷ்யூஸ் இருக்குல்ல இந்தியன் பாலிடிக்ஸில் இன்றைக்கி.
either you must be this side or that side. நீங்கள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ இருக்கணும். நழுவி ஓட முடியாது நீங்கள். இட்ஸ் அ மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் இஷ்யூ. இப்போ ரஜினி வளர்ன மாதிரி வந்து போராட்டம்னா நாடே சுடுகாடுன்னு தூத்துக்குடியில் 18 பேர் செத்தப்போ பேசிட்டு வந்து மாட்டி கடைசியில் என்கொயரி கமிஷனில் போய் மன்னிப்பு கேட்குற லெவலுக்கு போச்சு இல்லை அவர். கண்டதை வாயில் வந்ததை பேசி தானே வந்து அசிங்கப்பட்டு நின்றார் ரஜினி. அவரோட அரசியல் வந்து தீவிர வலதுசாரி அரசியல் இல்லாமல் யாருமே இல்லை. அது என்ன அரசியல்னால் வலதுசாரி, தீவிர வலதுசாரி அரசியல். ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் சொன்னால் எடுபடாதுன்னு தெரியும். அதனால் வந்து பம்முனார் அவர், மாட்டிக்கினார், எக்ஸ்போஸ் ஆகிட்டார். நல்ல வேலை அரசியலுக்கு வராமல் ஓடிட்டார் அவர். அரசியலுக்கு வராமலே அரசியலேருந்து ஓய்வு பெற்ற ஒரே தலைவர் ரஜினிகாந்த் தான். விஜய் வந்து நாளைக்கு கமிட் பண்ணி ஆகணுங்க. இப்போ இது வரைக்கும் கமிட் பண்ணாமல் இருந்த மாதிரி கமிட் பண்ணாமல் இருக்க முடியாது. நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்க பிரச்சனை அதுதான் உங்களுக்கு வந்து. யூ மஸ்ட் ஹாவ் அ ஸ்டாண்ட் ஆன் இஷ்யூஸ். இன்சிடென்ட்ஸை பற்றி கவலைப்பட பேசாமல் இருக்கலாம். இப்போ தமிழிசைக்கும் அமித்ஷாவுக்கும் நடந்த அந்த பிரச்சனையை பற்றி வாய் திறக்காமல் இருக்கலாம். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை. பட் சாதிவாரி கணக்கெடுப்பு, இடபிள்யூஎஸ்ஸு, ஜிஎஸ்டி, மாநிலங்களுக்கான அதிக உரிமை, நீட்டு, இந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டாண்ட் எடுத்தாகணும் இல்லை நீங்கள் இந்த பக்கமோ அந்த பக்கமோ. ஸோ இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா சார், இப்போ திராவிடியன் பாலிடிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா திராவிடியன் பார்ட்டிஸோட ஓட் ஷேர் கொஞ்சம் தமிழ்நாட்டில் ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. இந்த தடவை நம்ம பார்த்தோம்னா 18% என்னமோ பாஜக அலைன்ஸ் வந்து வின் பண்ணுறாங்க. நாம் தமிழர் வந்து ஒரு 8% வின் பண்ணுறாங்க. இது போக இனி அடுத்தது விஜய் வந்தாருன்னா டெஃபினட்டாக என்னோட நம்பிக்கை என்னென்னா மேபி அரௌண்ட் 10% மினிமம் அவரால் எடுக்க முடியும்னு தோணுது. ஸோ இப்போ பார்த்தோம்னா இந்த திராவிட கட்சி அல்லாத மற்ற கட்சிகளோட அந்த வாக்கு பார்த்தோம்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கோ, எக்ஸ்பேண்ட் ஆகுதோ அப்படின்னு தோணுது. திராவிடியன் பார்ட்டி ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்னு தோணுது. எப்படி பார்க்குறேன்? திராவிடியன் பார்ட்டிஸ் ஷ்ரிங்க் ஆகுதான்னு இப்போதைக்கு உறுதியாக சொல்ல முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். வி நீட் மோர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மோர் டேட்டா. பட் ரெண்டு பேரையும் பிடிக்காதவங்க அந்த சிந்தனை வளர்றதுன்றது தவிர்க்க முடியாதது தான் எதிர்காலத்துலேயும். உங்களுக்கு வந்து கலைஞருக்கு ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு ஏடிஎம்கே வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் பிஜேபிக்கும் நாம் தமிழருக்கும் போயிருக்கு. இன்ஃபேக்ட் இந்த எலெக்ஷனில் முக்கியமான ஒரு ஃபைண்டிங் என்னென்னு கேட்டிங்கன்னா, அஃப்கோர்ஸ் மச் மோர் ஸ்டடி இஸ் ரிக்வயர்டு. அதிமுக வாக்கு வங்கியில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து வெளியேறி நாம் தமிழருக்கும் பிஜேபிக்கும் போயிருக்கு. அது ஒருபோதும் திமுகவுக்கு போகாது. ஏன்னா அதிமுக வாக்கு வங்கி என்பது அடிப்படையில் சாலிட் ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க். அது வந்து அதிமுகவில் இருக்கும், அதிமுக வாக்காக இருக்கும். ஒருவேளை அதிமுகவை அதுக்கு பிடிக்கல அப்படின்னா, ஓபிஎஸ்ஸை பிடிக்கல, இபிஎஸ்ஸை பிடிக்கல, இவங்க பிரிஞ்சிருக்கிறது பிடிக்கல, இவங்க ஸ்டாண்டு பிடிக்கலன்னா அந்த வாக்கு வங்கி வந்து செதஞ்சிடாது. அது வீட்டுக்குள்ளேயே இருந்துடாது. அது நோட்டாக்கு மட்டும் போகாது, அது எங்கேயாவது போகும். இந்த தடவை அது நாம் தமிழருக்கும் நம்முடைய பாஜகவுக்கும் போயிருக்குது. இன்ஃபேக்ட் நாம் தமிழருக்கு வந்து இந்த 1% என்னமோ கூடினது இட்ஸ் அன் ஏடிஎம்கே ஓட் பேங்க். இது வரும் நாட்களில் உங்களுக்கு வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். திராவிடியன் ஓட் பேங்க் வந்து கண்டிப்பாக இட் வில் பி அண்டர் ஸ்ட்ரெஸ். நம்ம அது வந்து செதஞ்சிடும், அழிஞ்சிடும், எவாப்ரேட் ஆகிடும் அப்படி சொல்லலை. பட் இட் வில் பி அண்டர் சிவியர் ஸ்ட்ரெஸ். தக்க வைக்கிறது இப்போ ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு நான் சொன்னேன் இல்லையா, இது செதற ஆரம்பிச்சிருக்கு கண்டிப்பாக. கலைஞர் மரணத்திற்கு பிறகும் திமுக வாக்கு வங்கியில் சிறிய அளவில் சரிவுகள் இருக்குன்னு தான் கருதப்படுது. வரும் நாட்களில் அது அதிகரிக்கும். அப்படியே போயிடாது காலம் உங்களுக்கு வந்து. அப்போ இந்த ரெண்டு கட்சியிலேருந்தும் உங்களுக்கு வந்து வெளியில் வாக்குகள் வெளியேறும் பொழுது அது எங்கே போகுதுன்றது தான் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். இப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் சண்டையை பற்றி பேசும்போது எல்லாரும் இபிஎஸ் எங்கே இருப்பார், ஓபிஎஸ் எங்கே இருப்பார், டிடிவி எங்கே இருப்பார் இப்படி பேசுகிறாங்க. ஏடிஎம்கே ஓட் பேங்க் எங்கே இருக்குன்னு பேச மாட்டேன்றாங்க. அதுதான் முக்கியம். ஓபிஎஸும் இபிஎஸும் வருவாங்க போவாங்க. பட் இந்த ஏடிஎம்கே ஓட் பேங்க் விச் இஸ் ஃபண்டமெண்டலி ஆன்டி டிஎம்கே ஓட் பேங்க், அது எங்கே போக போகுது? அதில் ஒரு 3% 4% சீமானுக்கோ விஜய்க்கோ போச்சுன்னா கூட அது வந்து உங்களுக்கு வந்து ஏடிஎம்கேவோட மிகப்பெரிய இது ஒரு சரிவில் தான் போய் முடியும். இப்போயே ஏடிஎம்கே ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்குன்னு தான் நான் நம்புகிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய தோல்விகளை அவங்க தொடர்ந்து சந்தித்ததே கிடையாது. 72 கட்சி ஆரம்பித்து 77 எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து இது வரைக்கும் கட்சி ஆரம்பித்து 5 வருஷத்தில் எலெக்ஷனில் சந்தித்து ஜெயிக்கிறாங்க. 77லேருந்து இன்றைக்கு வரைக்கும் 47 வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளவு தொடர் தோல்விகளை 2 பார்லிமெண்ட் எலெக்ஷன், ஒரு அசம்பிளி எலெக்ஷன், ஒரு லோக்கல் பாடி எலெக்ஷன், 4 தேர்தல்களில் படுதோல்வியை சந்தித்திருக்கிறார்கள். எக்ஸப்ட் அந்த அசம்பிளி எலெக்ஷனில் எதிர்கட்சியாக ஓரளவு வந்தாங்க. 26லேயும் ஒரு தோல்வி வந்ததுன்னா ஏடிஎம்கே நல்லா ஹோல்ட் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. 26ல் ஏடிஎம்கேக்கு இந்த தோல்வி தொடர்ந்தால், அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியாமல் போனால், 40-50 சீட்டு வாங்கி தோத்துட்டாங்கன்னா அது பிறகு கட்சி வந்து கரைய ஆரம்பிக்கும்.
மேபி அது 26 வந்து அவங்க சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக கூட இருக்கலாம். கடைசி தேர்தலாம் இப்போ இருக்கக்கூடிய ஃபார்மேட்டில் சந்திக்கக்கூடிய கடைசி தேர்தலாக இருக்கலாம். ஏன்னா அதிமுக வாக்கு வங்கியில் சரிவு ஏற்பட்டிருக்கு. கட்சிக்கு தோல்வி வரலாம், வாக்கு வங்கியில் வந்து நிரந்தரமான தொய்வுன்னு தோணுது. இது சீமானுக்கெல்லாம் வாக்கு வங்கி ஏறுது, அதிமுக வந்து குறையுது. ஒரு சீட்டு அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஜெயிச்சிங்களா ஜெயிக்கலான்றது தான். வாக்கு வங்கி குறையுது கூடுதுன்றது வந்து நமக்கு நாமே திருப்தி கொடுத்துருக்கு, நமக்கு நாமே சமாதானப்படுத்திக் கொள்வதற்காக பேசக்கூடிய பேச்சு. நீங்கள் உங்களால் வந்து எம்எல்ஏ சீட்டு எம்பி சீட்டை ஜெயிக்க முடியுதா இல்லையா, லோக்கல் பாடியில் ஜெயிக்க முடியுதா இல்லையான்றது தான் $1 மில்லியன் கொஸ்டின். 26 அவங்க தோல்வியை தழுவார்களே ஆனால் கண்டிப்பாக அதிமுகவுக்கு முடிவுரை எழுதக்கூடிய நாட்கள் நெருங்கி விட்டனு தான் நமக்கு தோணுது. அதாவது இப்போ இருக்க டிஎம்கே அலையன்ஸ் தொடர்ந்ததுன்னா திமுக, காங்கிரஸ், விசிக, மதிமுக, 2 இடதுசாரி கட்சிகள், இஸ்லாமிய அமைப்புகள், இந்த கூட்டணி தொடர்ந்தால், அதிமுக பாஜக கூட்டணி இல்லாமல் சீமானும் ஒரு பக்கம் நின்னா, விஜய் வந்தால் 5 கூட்டணி உடையுதுன்னா திமுக கூட்டணி 200 சீட் அடிக்கிறது யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஓட் பேங்க், அதாவது வந்து ஷியர் அரித்மேட்டிக். இப்போ எப்படி இவங்க 4 முனை போட்டியில் எப்படி திமுக 40 ஜெயிச்சுது, அந்த மாதிரி 5 முனை போட்டியில் அசம்பிளியில் 200 சீட்டு கூட ஜெயிக்கலாம். நம்பர்ஸ் கேம் தான் அது ஆக்சுவலி. அந்த விஷயத்தில் ஒன்றுபட்ட அதிமுகவை பற்றி கவலைப்பட வேண்டியது எடப்பாடிக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. ஆனால் அவர் கவலைப்படுறதா தெரியல. நேற்று கூட அவர் பேசியிருக்காரு, பிரிஞ்சு போனவங்க தான் அவங்கள சேர்த்துக்க மாட்டேன்றாரு. இது ரொம்ப முரண்டுபடுகிற ஒரு மொழியாக இருக்குது. எல்லாரையும் ஜெயலலிதா வந்து ஜானகி அம்மா எம்ஜிஆர் செத்து ஜானகி ஜெயலலின்னு பிரிஞ்சு அப்புறம் தோற்று கருணாநிதி சிஎம் ஆனோன்னு ஜெயலலிதா ஜானகி அணியோட மெர்ஜானாங்க. ஜானகி அம்மா ஜெயலலிதா கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு போகும்போது அத்தனை பேரையும் அந்த அம்மா அரவணைச்சாங்க. ஜெயலலிதா எல்லாரையும் தான் கட்சியில் சேர்த்துக்கிட்டாங்க. இன்னைக்கு எடப்பாடி சொல்கிற மாதிரி எனக்கு அவங்களாம் வேணான்னு அவங்க சொல்லலை. அது அந்த ஒரு அணுகுமுறை எடப்பாடி கிட்ட இல்லைன்னா, இன்க்ளூசிவ்னஸ் இல்லைன்னா எடப்பாடியால் ஜெயிக்க முடியும். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓபிஎஸ்ஸாக அவர் உள்ளே சேர்த்துக்கணும், டிடிவி தினகரனோட அலையன்ஸ் வச்சுக்கணும். சரத்பவார் காங்கிரஸ் வந்து வெளியில் போய் காங்கிரஸோட எலக்ட்ரல் அலையன்ஸில் இருக்கார். அந்த மாதிரி அதிமுகலேருந்து இப்போ ஓபிஎஸ்ஸாவது கட்சிக்குள்ளேயே தாங்க இருக்கார். அவர் நான் தான் அதிமுகன்றாரு. டிடிவி அப்படி இல்லை, அவர் வெளியிலேயே போயிட்டார். அவரோட நீங்கள் எலக்ட்ரல் அலையன்ஸ் வச்சுக்கிறதுல என்ன கஷ்டம்? இவ்வளோ தூரம் டிடிவி ஒத்துக்கொள்வார். இன்ஃபேக்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 21 அமித்ஷா வச்ச ஃபார்முலா இது. இங்கே சென்னையில் பேச்சுவார்த்தை நடக்கும்போது அமித்ஷா வச்ச ஃபார்முலா. அப்போ ஓபிஎஸ் இபிஎஸ் எல்லாம் ஒன்றா இருக்காங்க. இபிஎஸ் சிஎம் அப்போ 21 எலெக்ஷனில் இவருக்கு டிடிவிக்கு 10 சீட்டு கொடுங்க, உங்கள் சிம்பிளே நிற்க சொல்கிறனாரு. இவர் கடைசி அவர் டிடிவியும் ஒத்துக்கிட்டார், ஓபிஎஸும் ஒத்துக்கிட்டார். எடப்பாடி ஒத்துக்கவே இல்லை கடைசி வரைக்கும். ஏங்க அந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு 23 சீட்டு டிடிவியால் ஏடிஎம்கே தோக்குதுங்க. டிடிவியோட இவங்க அலையன்ஸ் போயிருந்தாங்கன்னா மேக்ஸ் கெமிஸ்ட்ரி 2 ஒர்க் அவுட் ஆகிருக்கும். இன்ஃபேக்ட் 2006 மாதிரி திமுக வந்து மெஜாரிட்டி இல்லாமலே போயிருக்குங்க. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக வந்திருக்கும், நம்ம இருக்கல. பட் அவங்களுக்கு மெஜாரிட்டி கிடைச்சது, சிம்பிள் மெஜாரிட்டி கிடைக்காமலே போக வாய்ப்புகள் இருக்குது. 23 சீட்டில் டிடிவி உடைக்கிறாரு. சரி, இப்போ எனக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க. அதாவது என்னென்னா, இந்த லோக்சபா எலெக்ஷன்ஸை பொறுத்தளவில் ஏடிஎம்கே ஓட்ஸ் பிரிஞ்சு நாம் தமிழருக்கும் பாஜகவுக்கும் ஸ்பிளிட் ஆகி போயிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? ஸோ எனக்கு அது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ஏடிஎம்கேவோட ஐடியாலஜி என்னன்னா ஆன்டி டிஎம்கே தான். அதுதான் ஏடிஎம்கேவோட, அது ஐடியாலஜின்னு சொல்ல முடியுமான்னு தெரியல, பட் அதுதான் அவங்களோட கோர் கான்செப்ட், பிலீஃப் சிஸ்டம். அதுக்கான ஸ்பேஸ் இன்னைக்கும் இருக்குது. ஆன்டி டிஎம்கேக்கான அந்த ஸ்கோப் வந்து இன்னைக்கும் இருக்குது. ஸோ இப்போ உங்களை பொறுத்தளவில் இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டர்ஸுக்கு யார் நல்ல அப்பீலிங்காக இருப்பாங்க? என்டிகேவா, பாஜகவா? ரெண்டு பேருக்குமே வந்து அது பெருசாக ஆன்டி டிஎம்கே ஓட்டை ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ண முடியாது. ஏடிஎம்கே தான் கன்சல்டேட் பண்ண முடியும். ஆனால் என்ன ஒன்று, ஏடிஎம்கேவால் ஃபுல்லாக கன்சல்டேட் பண்ண முடியாது. இவங்க செதறி வெளியில் போவாங்க. இவங்க ஸ்பிளிண்டர் குரூப்ஸாக இருப்பாங்க, ஸ்பாயில் ஸ்போட்டாக இருப்பாங்க. யாருக்கு ஸ்பாயில் ஸ்போட்டு? ஏடிஎம்கேக்கு ஸ்பாயில் ஸ்போட்டு. இந்த எல்லா ஓட்டுமே, சீமானுக்கு போகிற ஓட்டு, பிஜேபிக்கு போகிற ஓட்டு, ஏடிஎம்கேவோட ஓட்டு, எல்லாமே ஆன்டி டிஎம்கே ஓட்டு. இந்த ஆன்டி டிஎம்கே ஓட்டு ஸ்டில் கன்சிடரபிளி வித்